செய்திகள் தொடர்கின்றன. நாடுகளை வேவு பார்க்கும் செயற்கைக்கோளை ஜப்பான் வெற்றிகரமாக விண்ணில் ஏவியுள்ளது. வடகொரியா கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னர் தொலைதூர ஏவுகணையை வெற்றிகரமாக சோதனை செய்துள்ளது. இதன் மூலம் ஜப்பான் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தும் வல்லமையை வடகொரியா பெற்றுள்ளது. இதனால் அச்சமடைந்துள்ள ஜப்பான் தற்போது வடகொரியாவின் ராணுவ நடமாட்டத்தை வேவு பார்க்கும் செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்தியுள்ளது. இது செயற்கைக்கோள் மூலம் விண்வெளியில் இருந்த பூமியை இரவு நேரம் மற்றும் மோசமான சீதோஷ்ண நிலை நிலவும் சமயத்திலும் கூட துல்லியமாக படம் பிடித்து அனுப்ப முடியும். இந்த செயற்கைக்கோள் ஜப்பானின் பாதுகாப்பு வல்லமையை வெகுவாக அதிகரிக்க செய்துள்ளது. ஆஸ்திரேலிய தொடர் இளைஞர்களுக்கு நல்ல வாய்ப்பாக அமையும் என்று இந்திய கிரிக்கெட் அணி கேப்டன் தோனி தெரிவித்துள்ளார். இந்திய மற்றும் வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான கிரிக்கெட் தொடர் நேற்றுடன் முடிவடைந்தது. இதில் டெஸ்ட் மற்றும் ஒருநாள் தொடரை கைப்பற்றிய இந்திய அணி அதே உற்சாகத்துடன் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான டெஸ்ட் மற்றும் டுவெண்டி போட்டிகளில் விளையாட இன்று ஆஸ்திரேலியாவுக்கு கிளம்பியது. முன்னதாக சென்னையில் இந்திய கிரிக்கெட் அணியின் கேப்டன் தோனி மற்றும் பயிற்சியாளர் பிளெச்சர் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய தோனி, இந்த தொடரில் இந்திய அணியில் இளைஞர்கள் பெருமளவில் இடம்பெற்றுள்ளனர் என்றும் உற்சாகமாக இந்த அணி ஆஸ்திரேலியாவை அதன் சொந்த மண்ணில் வீழ்த்த கடுமையாக பாடுபடும் என்றும் தெரிவித்தார். நடப்பு ஆஸ்திரேலிய தொடரில் இந்திய அணி வெற்றி பெறும் என்பதில் சந்தேகமில்லை என்றும் கேப்டன் தோனி தெரிவித்தார். கடுமையான இந்த தொடருக்கு முன்னதாக மூத்த வீரர்களுக்கு ஓய்வு கொடுக்கப்பட்டுள்ளது என்று தோனி கூறியதை தொடர்ந்து பேசிய பயிற்சியாளர் பிளெச்சர், முக்கிய ஆட்டங்களுக்கு முன்பாக நடைபெறும் பயிற்சி ஆட்டங்கள் இந்திய வீரர்களுக்கு மிகவும் முக்கியமானது என்று குறிப்பிட்டார். ஆஸ்திரேலிய அணி பலம் வாய்ந்த அணி என்றாலும் அதனுடனான தொடரை வெல்வதற்கு பல புதிய திட்டங்கள் வகுக்கப்பட்டு வருவதாக கேப்டன் தோனி தெரிவித்தார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் நாளை காலை 7 மணிக்கு. உங்கள் பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு காண 30134600 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம்.